கேமர்ஸ் உங்களுக்காக ஒரு பட்ஜெட் லேப்டாப் எடுத்து வந்தீங்க. வாங்க ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்க்கலாம். டிசைன் பார்த்தோம்னா ஆர்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வெயிட் வந்து 2.4 kg இருக்குது. ஆவரேஜான வெயிட் தான். சென்டரில் பார்த்தோம்னா வி லோகோ கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. பாட்டமில் பார்த்தோன்னா வெட் டெஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் கார்னரில் டிசைன் பை ஹெச்பின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாட்டமில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் பெருசாக கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ரப்பர் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ஹார்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் A USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் C USB போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ரவுண்ட் பின் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. வித் பவர் இண்டிகேட்டரோடு கொடுத்துருக்காங்க. டைப் A USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. SD கார்டு ரீடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஏர் வெண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்லாம் லேப்டாப்பில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஏர் வெண்ட் வர மாதிரி தெரியும். இதில் வந்து உள்ளேருந்தே வெளில வர மாதிரி ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசைன்டாக இருக்குது. அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம். ஒன் ஹேண்ட் ஓப்பனிங் கிடையாது. 2 கை வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வாபிள் ஆகுது. கீபோர்டும் பார்த்தோன்னா பேக்லைட்டோட நம்பேட் இருக்க மாதிரி ஃபுல் சைஸ் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. டச் பேட் பார்த்தோன்னா லார்ஜ் சைஸில் மல்டி டச்சோடு கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். i5 12th generation 450H ப்ராசஸர் வந்தது. 8 கோர் வந்துடுது. இதில் 4 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோர், 4 கோர் எஃபிஷியன்ட் கோர்னு கொடுத்துருக்காங்க. 12 த்ரெட் வந்துடுது. 12 MB கேட்ச் மெமரி, 8 GB RAM இன்பில்டாக வந்துடுது. வேணும்னா நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் 512 SSD இன்பில்டாகவே வந்துடுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 512 ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 2050 4 GB வருது. ஆவரேஜான கேமர்ஸ்க்கு இது ஓகேவா இருக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது லேண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ன்னு வரும்போது Wi-Fi 6 வந்துடுது. ப்ளூடூத்தில் 5.3 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வந்துட்டோன்னா ப்ரீலோடாகவே Windows 11 ஹோம் வந்துடுது. வித் MS Office ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. 15.6 இன்ச்சில் ஃபுல் HD டிஸ்பிளே, IPS பேனலில் 144 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டில் 240 Hz ஸ்பீக் பிரைட்னஸ் ஆன்டி கிளாரோடவே இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து வெப்கேம் 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப்னு பார்த்தோம்னா 2 to 3 hours வருது நார்மல் யூசேஜுக்கு. அது வந்து 52 watts லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் போடுறதுக்கு 150 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் போட்டோம்னா 2 hours ஆகுது ஃபுல்லி சார்ஜ் ஆகுது. இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பார்த்தோன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த லேப்டாப் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லேப்டாப் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆட்டோ கேடு, டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு இல்லை என்ட்ரி லெவல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப்பை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் லேப்டாப்பில் கண்டிப்பாக இந்த லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.